முதலாக கன்னி பேச்சு இன்றைக்கி தான் மேடை பேச்சு அப்படிங்கக்கூடிய அளவில் நம்முடைய ஜோதிட மாணவர் ஜோதிட ஆதித்யா ராஜமுனி அவர்கள் வந்து முதலாக இன்றைக்கி மேடை பேச்சு அரங்கேற்றம் பண்ணுறாரு. அவர் ஆயிலை சொல்லக்கூடிய 8ஆம் பாகம் எடுத்த உடனே இந்த படத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறீங்களா, எப்படி காமெடியா இல்லை வில்லனா? இல்லைங்க, நான் நடித்தா கதாநாயகன் தான், இந்த வில்லன் சைடு ரோலு அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி நான் டைரெக்டாக ஆயிலை சொல்லக்கூடிய, நான் கரெக்டாக ஆயிலுக்கே போயிடுறேன், இருக்கிறதுலே அதுதான் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. ராஜமுனி அவர்களை வருக அன்போடு வரவேற்கிறோம். அவர்களை முதலாக பேசுகிறாரு. இடையிடையே வந்து கொஞ்சம் கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு அவங்க பேசுகிறப்ப தப்பாக பேசிக்கிட்டால் கூட கை தட்டுறப்போ நம்ம கரெக்டாக பேசியிருக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் வந்து அவங்கள கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க. ராஜமுனி அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்குறேன். விநாயகா போற்றி, திருச்செந்தூர் முருகப்பெருமானை போற்றி, நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் என ஈண்டெடுத்த தாய் தந்தரையும் வணங்கி மற்றும் ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனருமான அஸ்ட்ரோ வாஸ்து பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பயணிக்கும் சக ஜோதிட உறவுகளுக்கும் 22வது கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கும் நமது கோவை பண்டிட் விஜய் ஐயா அவர்களுக்கும் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணையதளத்தின் யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அகோரி அஸ்ட்ரோ டிவி யூடியூப் நேயர்களுக்கும் பரணி அஸ்ட்ரோ டிவி யூடியூப் நேயர்களுக்கும் என்னுடைய காலையின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்தில் ஆயுள் ஸ்தானம் இன்னும் சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் வந்துட்டு கூறப்படும் மறைவு ஸ்தானங்களிலேயே மிக கடுமையான ஸ்தானமாக சொல்லப்படுவது 8ஆம் பாவம். இந்த மண்ணில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு நாள் அழிவு என்பது உண்டு என்பதை நம்ம நினைவில் கொள்ளணும். உலகில் முதல்நிலை கோடீஸ்வரன் என்றாலும் பிச்சை எடுக்கும் ஆண்டியாக இருந்தாலும் மரணம் என்பது பொது விதி. மரணத்திலிருந்து யாரும் தப்பி ஓடி ஒழிய முடியாது. ஆயுள்காரகனான சனி பகவான் ஜாதகரின் லக்னத்திற்கு பாதகம் செய்யும் பாவ கிரகங்களின் நிலையை வைத்துத்தான் ஒருவரின் ஆயுளை பற்றி கூற முடியும். 8ஆம் இடத்தை கொண்டு ஆயுள் மட்டும் கணிக்கப்படுவதில்லை. ஆயுள் முடிய காரணம், மரணம் சம்பவிக்கும் விதம், ஆயுள் முடியும் கால நேரம், அரசால் ஏற்படும் உயிர் சேதம், தூக்கு, என்கவுண்டர், வீரமரணம், இராணுவத்தில் வீரமரணம், கொலை செய்தல், கொலை செய்யப்படுதல், கொடூர விபத்து, உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை உள்ளிட்டவை இதில் அடங்கும். மனிதனின் மரணம் பிறப்புக்குரிய அனைத்து வேலைப்பாடுகளும் இந்த 8ஆம் பாவத்தில் காணப்படுகிறது. 8ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது ஜாதகருக்கு நீண்ட ஆயுளை தரும். 8ஆம் அதிபதி 6இல் மறைவதை விட 12இல் மறைவது நல்ல ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் வழங்கும். 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் அவர் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். அதன் மூலம் ஜாதகருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும். 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் சில சங்கடங்கள் தோன்றினாலும் நல்ல ஆயுள் பலனை கொடுக்கும். மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் பகவானே லக்னாதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் உள்ளார். செவ்வாய் நீசம் பெற்றால் உடல் ஆரோக்கியம் கெடும், மனக்கஷ்டம் இருக்கும், எந்நேரமும் நோய் இருந்து கொண்டே இருக்கும். துலா லக்னத்திற்கு லக்னாதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் சுக்கிர பகவானே இருக்கிறார். இவர் உச்சம் பெறும் இடம் 6ஆம் இடம் என்பதால் நோய் தாக்கம் அதிகரிக்கும். ரிஷபம் மற்றும் சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக குரு பகவானே உள்ளார். இந்த ஜாதகர்களை பொறுத்தவரை குரு நீசம் பெறாமல் இருத்தல் சிறப்பு. அதேபோல் உச்சம் பெறாமல் இருக்க வேண்டும். தவிர வேறு எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மையே செய்வார். அதுவே நீசம் பெற்றால் சிறுவயது முதலே நோய் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். மிதனம் மற்றும் கடக லக்னத்திற்கு சனி பகவானே 8ஆம் அதிபதியாக இருக்கிறார். இவர் நீசம் பெறாமல் இருக்க வேண்டும். அப்படி நீசம் பெற்றால் ஜாதகரின் மனம் ஒரு நிலையில் இருக்காது. தவிர மூட்டு வலி, வயிறு கோளாறு, மூல நோய் வரக்கூடும். முதுமை காலத்தில் தொற்று நோய் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். விருச்சிகம் மற்றும் கும்ப லக்னத்திற்கு புத பகவானே 8ஆம் அதிபதியாக இருக்கிறார். புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் ஜாதகருக்கு யோகம், நீசம் பெற்றால் ஜாதகரின் ஆயுள் பலம் குறையும். குடல் புண், இரத்த அழுத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் பகவானே 8ஆம் அதிபதியாக இருக்கிறார். இவர் மகரத்தில் உச்சம் பெறுவது நல்ல யோக பலனை தரும், நீண்ட ஆயுள் இருக்கும். மாறாக நீசம் பெற்றால் ஜாதகருக்கு பிபி, சுகர், எலும்பு தேய்மானம், மூட்டு வலி தொல்லை தரும். தனுசு லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கிறார். இவர் 6ஆம் பாவத்தில் உச்சம் பெறுவது யோகம் என்றாலும் ஜாதகர் மனநோயாளி போல் சில சமயம் நடந்து கொள்வார். சந்திரன் நீசம் பெற்றால் முடக்குவாதம் ஏற்படும். மகர லக்னத்திற்கு சூரிய பகவானே 8ஆம் அதிபதியாக இருக்கிறார். சூரிய பகவான் 4ஆம் இடமான மேஷ ராசியில் உச்சம் பெறலாம். ஆனால் 10ஆம் இடங்களில்
10ஆம் இடமான துலா ராசியில் நீசம் பெற்று விடக்கூடாது. அவ்வாறு நீசம் பெற்றால் ஜாதகருக்கு தலைவலி, இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் போவது, உடல் சோர்வு, நரம்பு தளர்வு, சரியான உறக்கம் போன்றவற்றால் தவிப்பார்கள். மீன லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக சுக்கிர பகவானே இருக்கிறார். இவர் 7ஆம் இடமான கன்னியில் நீசம் பெறுவது நன்மையே வழங்கும். மாறாக உச்சம் பெற்றால் அந்த ஜாதகருக்கு சர்க்கரை நோய், உடல் பருமன், தசை பிடிப்பு, தொற்று நோய் வரக்கூடும். சிறுவயது முதல் நெஞ்சில் சளி தொல்லை இருக்கும். 8இல் சூரியன் நின்றால் தேகத்தில் ஏதாவது பிணி இருந்து கொண்டே இருக்கும். கண்களில் கோளாறு, நெஞ்சடைப்பு, வாயு தொல்லை, பின்தலையில் காயம் ஏற்படலாம். சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றால் ஜாதகருக்கு தீர்க்காயுள், இல்லையேல் மத்தியம ஆயுள் கொண்டவராக இருப்பார். 8இல் சந்திர பகவான் நின்றால் தாய்வழி பரம்பரை நோய் வரும். கெட்ட நீரால் பல நோய்கள் வரும். நெஞ்சில் கபம் கட்டும். தீராத வயிற்று வலி அவ்வப்போது ஏற்படும். சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றால் தீர்க்காயுள், இல்லையேல் அற்ப ஆயுள். 8இல் செவ்வாய் பகவான் நின்றால் உடலில் வலிகள் வந்து போகும். இரத்த சோகை, இரத்த அளவு குறைதல், கணையம் பாதிப்பு ஏற்படலாம். ஆட்சி உச்சம் பெற்றால் தீர்க்காயுள் உண்டு. போதைக்கு அடிமையாகாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 8இல் புத பகவான் நின்றால் மறைந்த புதன் நிறைந்த பலன் என்பார்கள். ஜாதகருக்கு நீண்ட ஆயுளை கொண்டு இருந்தாலும் சுவாச கோளாறு, வாயு தொல்லை, கை கால் முடக்குவாதம், உடல் அங்கு குறைவு இருக்கும். 8இல் குரு பகவான் நின்றால் சிறுவயது முதலே நோய் இருந்து கொண்டே இருக்கும். வயிறு கோளாறு, மண்ணீரல், கணையம் பிரச்சனைகள் இருக்கும். குரு உச்ச நிலையில் இருந்தால் தீர்க்க ஆயுள். குரு வேறு எந்த நிலையில் இருந்தாலும் அற்ப ஆயுள்தான். 8இல் சுக்கிர பகவான் நின்றால் நெஞ்சில் கபம் சேரும். சுவாச கோளாறு, பால்வினை நோய், தோல் அரிப்பு, கட்டிகள் வரக்கூடும். சிலருக்கு காச நோய்கள் தாக்கும். இந்த வகை ஜாதகருக்கு சுக்கிரன் எந்த நிலையில் இருந்தாலும் தீர்க்க ஆயுள் பலன் உண்டு. 8ஆம் பாவத்தில் சனி நிற்பதோடு அவர் நீசம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு பரிபூர்ண ஆயுள் உண்டு. கண் பார்வை மங்கும். சரீரத்தில் ஏதாவது தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். புதிய தொற்று நோய்கள் வரக்கூடும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். 8இல் ராகு நின்றால் அதனை சுபகிரக பார்வை இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் சிறப்பாக இருக்கும். இல்லையேல் மத்தியம ஆயுள் மட்டுமே. உடலில் பல விதமான நோய்களை கொண்டவராக இருப்பார். அவர் தன் உடல் மீது அக்கறை இல்லாதவராகவும் இருப்பார். விசைப்பூச்சி கடிப்பதால் அவருக்கு முகத்தில் பொலிவு குறைவாக இருக்கும். 8இல் கேது பகவான் நின்று அதன் மீது சுபகிரக பார்வை பட்டால் மட்டுமே ஜாதகருக்கு நல்ல ஆயுள் இருக்கும். சிறுவயது முதலே தொற்று நோய்கள் அவ்வப்போது வந்து போகும். பருவகால மாற்றங்களில் வரக்கூடிய நோய்கள் தாக்கும். அதை அகலச் செய்வதில் அக்கறை காட்ட மாட்டார். மனித ஆயுளை 6 வகையாக பிரிக்கலாம். சிசுவுக்கு மரணம் தாயின் வயிற்றில். பாலரிஷ்ட தோஷம் 6 வயது வரை. அற்ப ஆயுள் 6 வயது முதல் 40 வயது வரை. மத்தியம ஆயுள் 40 வயதுக்கு மேல். தீர்க்க ஆயுள் 60 வயதுக்கு மேல். பரிபூர்ண ஆயுள் 90 வயதுக்கு மேல். வாய்ப்பளித்த நமது குருநாதர் ஐயாவிற்கும் மற்றும் இந்நேரம் பார்த்து கொண்டிருந்த அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயம்.